ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது வந்து பேக் சைடில் வந்துருந்தோம். இப்போ பாருங்கள் இன்ஜின் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண வந்து அந்த காலத்து ட்ரெயின் துரு பிடிச்சிருக்கு. ஸோ ஹீட் ஓவர் ஆகிடுச்சுன்ட்டு இன்னொரு இடத்துல வரும்போது ஸ்டாப் பண்ணாங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அதை இது பண்ணிகிட்ருக்காங்க. கும் ஸ்டேஷன் அந்த காலத்தில் எப்படி இருக்குது, டார்ஜிலிங் ஸ்டேஷன். நம்ம ட்ரெயினுக்கு பின்னாடியே ஒன்று வந்துட்டுருக்கு. ஹாய் guys, வெல்கம் டு சாய் தேஜஸ் vlogs. இன்னைக்கு நம்ம டார்ஜிலிங்ல இருக்கோம். ஸோ டார்ஜிலிங் டாய் ட்ரெயின்ல போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாருங்க, ட்ரெயின் இதுலேயே ஒரு கேஃபே மாதிரி இதுதான் அந்த ஸ்டேஷன். டாய் ட்ரெயின் ஸ்டேஷன். இந்த பாருங்க, டார்ஜிலிங் இமாலயன் ட்ரெயின். ஸோ இதான் டிக்கெட் கவுண்டர். இப்போ வந்து எடுக்கிறார் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் 9:25 போக போகிறோம். ஸ்டீம் 1500, இப்போ டீசல் வந்து 1000. ஸோ அதை ஃபில் பண்ணி கொடுத்தோன்னா இது பண்ணிடுவோம், டிக்கெட் போட்டுருவோம். மொபைல் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ அட்ரஸ் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெயினில் போகிறது எல்லாமே ஃபில் பண்ணால் தான் போக முடியும். ஸோ உள்ளே போட்டிருக்கு பாருங்கள், அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அந்த காலத்துலேயே ஓடி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போது நம்ம 9:25 ட்ரெயினுக்கு போக போகிறோம். டாய் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 8:30 வந்தனால இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக வைக்கிறாங்க. எப்படி இதான் ட்ராக்கு. டாய் ட்ரெயின்னால சின்ன ட்ராக் தான், பாட் கேஜும் இல்லை, மீட்ரு கேஜும் இல்லை. இது அதுக்கும் சின்னது. ஐயோ வரேன் பாருங்க, மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ கூட க்ளீன் பண்ணுறாங்க. எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க. இந்த குளூர்லேயும் டைமிங்க்கு வந்து க்ளீன் பண்ணி பக்கா பண்ணுறாங்க. செக்கிங்லாம் பண்ணுறாங்க போகிறதுக்கு முன்னாடி. செக்கிங்லாம் பண்ணி அந்த இன்ஜின் சவுண்டு கேட்குதா, பயங்கரமாக இருக்குது. அந்த காலத்து இன்ஜின் சவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த புகையில் வர டஸ்ட் எல்லாம் இந்த ட்ரெயின் ஃபுல்லாக ஸ்டீம் மாதிரி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, டஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டீம் ரெண்டும் நாலு. வெஹிக்கல்ஸும் அப்படியே ஒரே டைமில் போகணும், ட்ரெயினும் போயிட்டுருக்கோம். ஸோ இவங்க ஸ்டாப் பண்ணிட்டோம், எங்களை ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்படியே நார்மலாக போகணும். ஸ்பேஸ்லாம் ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு 1 hour 2 hours உட்காரலாம். அதுக்கு மேலே ரொம்பலாம் ஸ்பேஸ் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். டாய் ட்ரெயின்னால ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸ்பேஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். எல்லா லோக்கல்ஸ்லாம் பார்த்திங்களா, அவங்க ஊர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க இன்ஜின் முன்னாடி. ஸோ இங்கே ஒரு வார் மெமோரியல் மாதிரி இருக்குது. பின்னாடியே ஒரு ட்ரெயின். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் நின்றுட்டுருக்கார்ல, அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த கரியெல்லாம் உள்ளே போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு வண்டி. ஸோ வந்து அவங்க தண்ணிலாம் ஊற்றி கொஞ்சம் கிளியர் அவர் தான் மேலே நின்றுட்டுருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் ஃபுல்லாக கோல் போட்டுக்கிட்டு, அவர் மூஞ்சி ஃபுல்லாக சொல்ல போனால் புகை தான். அதையும் பொருட்டு பார்த்தாமல் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார் வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. இன்ஜின்லாம் கட்டிட்டு ரிவர்ஸில் வருவாங்க.
இதான் ட்ரையல் மியூசியம் ஒன்று இருக்குது, போயிட்டு விசிட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஹெரிட்டேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே கிளியராக உங்களுக்கு தெரியும் கோல்லாம் வச்சு இவங்க தான் வந்து ட்ரெயின் மேன். அதை உள்ளே அள்ளி அள்ளி போட்டு ஸ்டீம் மாதிரி பண்ணி இது பண்ணோம். இதுதான். ஸோ இதுதான் வந்து அந்த காலத்து ட்ரெயின், துரு பிடிச்சிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், அதோட மாடலு, டிசைன் டைப் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இது மேலே போனால் இன்னொரு மியூசியம் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். வாங்க இப்போ மியூசியம்குள்ளே போகலாம். இதுதான் மியூசியம் என்ட்ரன்ஸு. அந்த ஓல்டு ஸ்டைல்லே வச்சுருக்காங்க, நியூவாக எதுவும் கன்சல்ட் பண்ணல, ஓல்டாகவே வச்சுருக்காங்க. பார்ப்போம் உள்ளே போயிட்டு. பாருங்கள், போட்டுருக்காங்க மியூசியம். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. கும் ஸ்டேஷன் அந்த காலத்தில் எப்படி இருக்குது, டார்ஜிலிங் ஸ்டேஷன். ஸோ இதெல்லாம் தான் அந்த மினியேச்சர் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த இன்ஜின் நம்ம வெளில பார்த்தது. ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க அந்த ஓல்ட் ஏஜ் ஸ்டைல்லையே, சூப்பர். ஸோ ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த நம்ம திரும்பி வந்த ட்ரெயின்லேயே திரும்பி போயிட்டு அங்கே டார்ஜிலிங் ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போவோம். பாருங்க, இங்கே வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் வேலைப்பாடுலாம் பார்க்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது வந்து பேக் சைடில் வந்துருந்தோம். இப்போ பாருங்கள், இன்ஜின் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டைம் நம்ம ஃப்ரண்ட்டில் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம் ஃப்ரண்ட்டில். இவங்க தான் இன்ஜின் பைலட்ஸு, எப்படி ஓட்டுறாங்க வேற. ஸோ ஹீட் ஓவர் ஆகிடுச்சுன்ட்டு இன்னொரு இடத்துல வரும்போது அதை இது பண்ணிகிட்ருக்காங்க. ஓவராலாக கேட்டிங்கன்னா போகிறதும் ஒரு வழி, வரதும் ஒரு வழி. ஸோ இந்த ஹெரிட்டேஜுக்காக நம்ம செலவு பண்ணி போகலாம். மற்றபடி ரோட்லேயே போகிறது அதே தான். ஊட்டி ட்ரெயின் மாதிரி தனி ட்ராக்கோ இல்லை தனி வேவோ அந்த இயற்கையோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் சூப்பராக இந்த வேறு எங்கேயோ இந்த ட்ரெயின் இந்தியாவில் இல்லாததுனால சூப்பராக இருக்கும். ஓகே.